Hello friends, welcome to Iroda Amachi Samayal. This is நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பாலக்கீரை கடைசல் தான் பார்க்க போறோம். அது இன்னைக்கு துவரம் பருப்பு போட்டு இன்னைக்கு பானையில வச்சு கடைய போறோம். இது ரொம்ப நல்ல டேஸ்டா சூப்பரா இருக்கும். வாங்க இதை ஈஸியாவும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நல்ல டேஸ்டா எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். நம்ம ஈரோட அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்கிரிடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துறோம். வாங்குற பொருட்கள் எல்லாமே முறையா ஜலிச்சு பொன் வறுவலா வறுத்து சரியான பதத்துல அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவுல பேக் பண்ணி உங்க வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டா டெலிவரி பண்றோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். இன்னைக்கு நான் இன்னைக்கு மண் சட்டியில தான் கடைய போறேன். நீங்க உங்களுக்கு மண் பாத்திரம் இல்லைன்னா நீங்க சாதாரணமா உங்க வீட்டில் எப்படி கடைவீங்களோ அதே மாதிரி கடைங்க. ஆனா மண் பாத்திரம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஒரு வாட்டி இப்படி செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த கீரை வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 சட்டி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்க. இப்போ இதில் ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். இது ஒரு 10 இருக்கும், இந்த அளவுக்கு போட்டுக்குவோம். இதுலேயே ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுடலாம். இதில் 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், இது கீரையும் போட்டுடலாம், அப்படிலாம் முழுசாகவும் போடலாம். நான் கீரை போட்டுடுறேன். இதிலே 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுடலாம். இதெல்லாம் இந்த தண்ணியில் ஃபஸ்ட்டு கொதிக்கட்டும். பாருங்கள், புளி இந்த அளவுக்கு நல்லா ஊற வச்சுருக்கேன், தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். இது 2 புளியங்கொட்டை சைஸ்க்கு இருக்குது, இதையும் இதில் போட்டுடலாம். இதுலேயே ஒரு 1/4 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்குவோம். இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த தண்ணியில் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் எப்போ கீரை சேர்க்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதுக்குள்ளே இந்த கீரைக்கு சைடிஷாக ஒரு வாழைக்காய் வறுவல் பண்ணிக்கலாம். நான் பாருங்கள், ஒரு வாழைக்காயை மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ரவுண்டாக வேண்டாம்னா க்யூப்ஸ் மாதிரியும் போட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். பாருங்க, இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா எது இருந்தாலும் போட்டுக்கோங்க. இது நம்மளுடைய காரத்தை பொறுத்து போட்டுக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா போட்டிருக்கேன். பாருங்கள், இதுலேயே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த வாழைக்காய் வறுவலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வாழைக்காய் எடுத்து இதில் போட்டுருவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் வாழைக்காய் கழுவணும் இல்லையா, அந்த தண்ணியே இதில் கொஞ்சம் இருந்தது, அந்த தண்ணியே இதில் சரியாக போச்சு. நல்லா எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா தடவி விட்டாச்சு. இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். பாருங்க, இப்போ வெங்காயம் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. இப்போ பாருங்க, நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்க துவரம் பருப்பு இதில் ஒரு 3 கரண்டி அளவுக்கு போட்டுக்கலாம். இது ஒரு 50 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு வேக வச்சதை அதில் சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வேகட்டும். நான் ஒரு சாம்பார் வைக்கிறதுக்காக பருப்பு வேக வச்சேன், அதுலேருந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பை எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை இப்போ நம்ம வேக வச்ச பருப்பெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், தக்காளியும் ஒன்று சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கிற மாதிரி கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா கீரையை சேர்க்கலாம். இந்த ஸ்டேஜில் இந்த கீரைக்கு தகுந்த அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்தலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகட்டும். இப்போ எல்லாம் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் இதையும் போட்டுடலாம். ஒரு 1/4 சிட்டியோட கம்மியாக நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நான் பருப்பு வேக வைக்கும் போது மஞ்சள் தூள் சேர்க்கலை, அதனால் இப்போ சேர்த்துருக்கேன். நம்ம இதை தட்டெல்லாம் வச்சு மூடி வைக்க வேண்டாம், இந்த மாதிரி ஓப்பன்லேயே வச்சாலே, ஏன்னா பருப்பெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் பொங்கி வெளியில் வந்துடும். அதனால் நம்ம தட்டை வச்சு மூட வேண்டாம்.
இன்னும் 1 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம பாலக்கீரை எடுத்து இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், ஒரு கட்ட அளவுக்கு பாலக்கீரையை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாலக்கீரையை எடுத்து இதில் போட்டுடலாம். நல்லா அதெல்லாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த பாலக்கீரையை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் எல்லாம் ஒன்றா வேகட்டும். பாருங்கள், இப்போ வந்து இதில் 2 ஸ்பூன் அளவு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. பாருங்கள், ஒரு இனுக்கு கருவேப்பிலையை எடுத்து நல்லா பிச்சுட்டு போட்டுக்கலாம். நல்ல மணமாக இருக்கும். அதுக்காக இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வாழைக்காயை எடுத்து அதில் போட்டுடலாம். இந்த வாழைக்காய் எடுத்து போட்டுக்கலாம். இந்த கீரை கடைசலுக்கு இந்த வாழைக்காய் வறுவல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே வறுக்கலாம். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். இப்போ நல்லா வெந்துருச்சு. 2 பக்கமும் நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். இதை எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்க, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஈடு போடும்போது நம்ம என்ன பண்ணோம், கருவேப்பிலை மட்டும் போட்டோம். இப்போ இதில் வந்து சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ண பூண்டு இருந்தாலும் போட்டுக்கோங்க. அதோட ஃப்ளேவரில் வேகும் போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒவ்வொரு வாழைக்காயாக எடுத்து அதில் வச்சிடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், வாழைக்காய் வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள், கீரையும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ கரண்டியை வச்சு மசிச்சாலே நல்லா வெந்துடும். அதாவது கரண்டியை வச்சு மசிச்சாலே நல்லா கடைஞ்சிடலாம். இங்கே பாருங்கள், சூப்பராகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இவ்வளோ தண்ணியோட நம்ம வந்து கடைஞ்சோம்னா மேலே தெரிச்சிடும். அதனால கொஞ்சமாக இந்த பருப்பு தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து ஒரு கிண்ணத்தில் மாற்றிடலாம். இப்போ அதை மற்ற வச்சு கடைஞ்சிடலாம். இந்த மாதிரி இருக்கும் போது என்னாகும், நமக்கு மேலெல்லாம் தெரிக்காது. இப்போ நம்ம கடைஞ்சிடலாம். இப்போ லேசாக இந்த மாதிரி மசிச்சு விடலாம். இந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு நம்ம கடைஞ்சோம்னாலே நல்லா பாருங்கள், நல்லா நெகுன்னு எப்படி கடைஞ்சிருச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், ரொம்ப மண் மாதிரியும் கடைய வேண்டாம். இப்போ எடுத்து வச்சுருக்க இந்த தண்ணியெல்லாம் அதில் ஊற்றிடலாம். இந்த வேக வச்ச தண்ணி இருந்ததுலே அது எல்லாமே அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு மறுபடியும் மற்ற வச்சு நல்லா ஒரு வாட்டி இதை கிளறி விட்டுடலாம். இப்போ வந்து இந்த கீரை இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இதில் தாளிக்க எல்லாம் வேண்டாம். பாருங்கள், இப்போ வந்து நான் விதையெல்லாம் எடுத்துகிட்டு காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி நீல வாக்கில் கீறி வச்சுருக்கேன். இதையும் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் இதையும் இதில் போட்டுடலாம். இதை நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு பிஞ்சு அளவுக்கு நம்ம வந்து ஜீரகம் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு இப்படி போடலாம். நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணலாம், இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்ல மண்பானையிலேயே வச்சு எப்படி நல்லா கடைஞ்சிருக்கோன்னு பாருங்கள். இதுக்கு எண்ணெயெல்லாம் நம்ம ஊற்றி தாளிக்கெல்லாம் வேண்டாம். இதை இப்படியே வச்சு சாப்பிடும் போது தான் நல்ல சுவை வந்து ரொம்ப கூடுதலாக இருக்கும். வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்கள், கீரை கடைஞ்சோடனே இதே பாத்திரத்துலேயே வச்சிடக்கூடாது. அப்படி வச்சிங்க அப்படின்னா தண்ணி எல்லாம் உறிஞ்சிட்டு கீரை கெட்டி ஆயிரும். அதனால் இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நல்லா மொறுன்னு இருக்குது. உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்தும் இருக்குது. உள்ளுக்குள்ளே மசாலாவும் உரைச்சிருக்கு. இதே மாதிரி ஒரு வாழைக்காயை செஞ்சு வச்சுட்டு நீங்கள் சாதம் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். நல்ல ஜம்முன்னு அட்டகாசமாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு, நீங்கள் கீரையே பிடிக்காதுன்றவங்களுக்கு கூட இந்த மாதிரி கடைசல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.